எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த் பேசுகிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக படமாக ரிலீஸ் ஆக போகுது. ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குன்னே கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா விஷுவலில் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாக தான் படிச்சிருக்காங்க. முதல் முறையாக படமாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை படமாக எடுக்கணும் முயற்சி பண்ணி அவங்களால முடியாமல் போயிடுச்சு. ஆனால் மணிரத்னம் சார் தான் இதை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்னே கூட சொல்லலாம். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா போராடி இருக்காரு இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா தமிழர்களோட வரலாற்றை சொல்கிற படமாக இந்த பொன்னியின் செல்வன் நாவல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்தோட தகவல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக், விக்ரம், ஜெயம் ரவி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடி யாரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, வந்தியத்தேவன் அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் சாரையும், அருள்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபியும் தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாராம். இவங்க ரெண்டு பேருமே ஓகேவும் சொல்லிட்டாங்களாம். அதுக்குண்டான வேலைகள் நடந்துதான். ஆனால் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அப்போதைக்கு பட்ஜெட் மூலிமா எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டைம் தள்ளி போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் வேறு படத்தில் நடிக்க போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேருமே இப்போ நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.